வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒரு அக்கா தங்கச்சி வீட்டு வேலை பார்க்கறதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அக்கா மாடியில இருந்து குதிச்ச மாதிரி இறந்து போயிருக்கா. யாராவது தள்ளி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தங்கச்சி எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே கமலான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. எல்லாருமே கமலாக்கா கமலாக்கான்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க சங்கம் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. சுஷ்மான்ற ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நான் திருடிட்டேன்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. நீ காசெல்லாம் எடுத்தியான்ற மாதிரி கமலாக்கா கேட்கறாங்க. நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி சுஷ்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ எடுக்காம உன் மேல சந்தேகப்பட்டு துரத்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்களை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம ஆளுங்க வேலை பார்க்கறீங்கல்ல, இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னா நம்ம கிட்ட அவங்களே வருவாங்க, அப்ப பேசிக்கலான்ற மாதிரி கமலாக்கா சொல்றாங்க. ஒரு லேடிக்கு இந்த விருப்பம் இல்ல, இதுல என்னக்கா இருக்கு, நம்ம எல்லாம் வேலைக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கமலாக்கா ஸ்ட்ராங்கா சொல்றதுனால எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வேலைக்கு கொஞ்ச நாள் போகாம இருக்காங்க. இப்போ ஒரு அக்கா தங்கச்சியை காட்டுறாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கிராமத்தை சேர்ந்தவங்க போல, பெருசா எதுவுமே தெரியல. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அட்ரஸ் விசாரிச்சு தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க அபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சு நடந்துட்டு இருக்காங்கல்ல, இத வாட்ச்மேன் பாக்குறாரு. யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த அக்காவோட பேரு பத்மா அப்படின்றது, தங்கச்சியோட பேரு ஐஸ்வர்யா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே வீட்டு வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. பிரியங்கா மேடம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம், அவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தானே இருக்காங்கன்ற மாதிரி அக்கா கேக்குறா. ஓஹோ, நீங்க தான் அந்த பொண்ணுங்களா, உங்களை பத்தி சொன்னாங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பிளாட் இருக்கும்ன்ற மாதிரி இவரும் இடத்தை காமிச்சிடுறாரு. இந்த பொண்ணுங்களை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது தப்பான எண்ணத்தோட இவர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் பிரியங்காவா இருப்பாங்க. இவங்க பேரு பிரியங்கா பட்டேல் அப்படின்றது. இவங்க ஹஸ்பண்டோட பேரு ரவி பட்டேல் அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த கிராமத்துல தான் இந்த ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. இவங்க அம்மா கிட்ட பேசி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க போல. இங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்களே கிடைக்கல, அதனால தான் உங்க ரெண்டு பேரை வர வச்சேன். என் வீட்டுல மட்டும் வேலை பார்த்தா உங்களுக்கு போதுமான காசு கிடைக்காது, இங்கே ஒரு 2-3 வீட்டுல வேலை பாருங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், சேர்த்து வச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏத்துக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 8 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வாட்ச்மேன் போன் பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு மாடியில இருந்து ஒரு பொண்ணு பொத்துன்னு கீழே விழுறா போல. வாட்ச்மேன் பாக்குறாரு. வேற ரெண்டு பொண்ணுங்க இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. கீழே விழுந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பத்மா தான். இத பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. போலீஸ்க்கு தகவலை கொடுங்கன்ற மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணு கீழே விழுந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், நாங்கெல்லாம் கவனிக்கலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்தாளா இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட்லாம் வருது. அது சார்ந்து இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு. செக்ரட்டரி எங்க, செக்ரட்டரி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப செக்ரட்டரிக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இந்த டைம் இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் மாடியில செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் செக்ரட்டரி இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் செக் பண்றதுக்காக மாடிக்கு வந்தாங்கல்ல, மாடியோட கதவு திறந்துதான் இருக்கும். இப்படிதான் மாடியோட கதவு திறந்திருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. சார், மோஸ்ட் ஆஃப் த டைம் மூடி தான் சார் இருக்கும், சில சமயம் திறந்தும் இருக்கும் சார், அடிக்கடி யாராவது வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அதனால தான் இப்படியே விட்டு வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணா குதிச்சாலா இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருந்து குதிச்சாலா இல்ல வேற ஒரு ஃப்ளோர்ல இருந்து குதிச்சாலா அப்படின்ற மாதிரியும் கேள்வி இருக்கு. சோ இந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குதா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. சரி, இந்த பொண்ணு பேரு பத்மா, இவளுக்கு ஐஸ்வர்யான்னு ஒரு தங்கச்சி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தங்கச்சி இருந்தாளா, அந்த தங்கச்சி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ரெண்டு பொண்ணுங்க எந்தெந்த வீட்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. செக்ரட்டரிக்கு ஓரளவுக்கு டீடைல் தெரியுது. அதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரவின்னு ஒருத்தரோட ஒய்ஃப் தான் இந்த இடத்துக்கு வர வச்சாங்க சார், நிறைய இடத்துல ஆனா இந்த பொண்ணுங்க வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க செக்ரட்டரி வீட்லயே வேலை பார்த்திருப்பாங்க. இதை தாண்டி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கண்ணான்றவங்க வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. இதை தாண்டி ஒரு வயசான கப்பல் இருப்பாங்க, அவங்க கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு பிரியங்கான்னு ஒருத்தங்க வர வச்சாங்கல்ல, அவங்க வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க தங்குறதெல்லாம் எங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா பிரியங்கா தான் இந்த இடத்துல ஒரு வீடு பார்த்து தந்திருப்பாங்க, பக்கத்துல இருக்க வீட்டுல தான் தங்குனாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை காட்ட முடியுமான்ற மாதிரி வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாரு. வாட்ச்மேனும் ஏத்துக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
தங்கச்சி ஒருவேளை வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. சரி உடைச்சு போய் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் மட்டும் தான் இங்க வந்திருக்காரு போல. இவருமே ஆளுங்களை விட்டு செக் பண்ண சொல்லிட்டாரு. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துடுறாங்க. ஆனா தங்கச்சி வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல. அதே மாதிரி பெருசா எதுவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை பத்திலாம் இவங்களுமே கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த தங்கச்சி வந்தாளான்றத பக்கத்துல விசாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டுமே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இல்லையே அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்ப தங்கச்சி எங்க தான் போனான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. பிரியங்கா தானே வர வச்சாங்க, அதனால பிரியங்காவை உட்கார வச்சு நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இங்க வேலைக்கு ஆளே கிடைக்கலன்னு வெளியூர்ல இருந்து வர வச்சீங்களா, எதுக்காக மேடம் அந்த கிராமத்துல இருந்து வர வச்சீங்கன்னு கேக்குறாரு. சரி ஒரு பிரச்சனை இங்க நடந்ததுன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சுஷ்மா ஒரு வீட்டுல திருடினதா பிரச்சனை வந்தது பாத்தீங்களா, இவங்க வீட்டுல தான் திருடினதா பிரச்சனை வந்திருக்கும். நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டமா, நான் கிளம்புறேன்ற மாதிரி சுஷ்மாவும் பிரியங்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்ற மாதிரி வாசல் கிட்ட வந்துடுறாங்க. கதவை திறக்கும் போது ரவி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ரவியும் இவரோட ரூம்குள்ள போயிட்டு இருக்காரு. சுஷ்மா கிளம்பலான்னு நினைக்கும் போது பிரியங்கா நிக்க வைக்கிறாங்க. நீ காசு கேட்டல, நான் மறந்தே போயிட்டேன், இந்த காசுன்ற மாதிரி ஒரு 200 ரூபாய் இவங்க கிட்ட தராங்க. நன்றிமா அப்படின்ற மாதிரி சுஷ்மாவும் காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் இங்க வான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. இந்த இடத்துல நான் காசு வச்சேன், எடுத்தியான்னு கேக்குறாரு. நான் எதுக்குங்க எடுக்க போறேன்னு கேக்குறாங்க. இங்க வச்ச காசை யாரோ எடுத்திருக்காங்க, எனக்கு அந்த சுஷ்மா மேலதான் டவுட் இருக்கு, அவ பார்வையே சரியில்லை, அவ தான் காசை எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க சுஷ்மா அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ பண்ணலனா காசு எங்க போச்சு, அவ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, இதுக்கப்புறம் அவ வேலைக்கே வரக்கூடாது, நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால தான் இவங்களுமே திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் சொல்லி வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க, மத்தபடி அவ தான் காசை எடுத்தான்னு உறுதியா தெரியலையான்னு கேக்குறாரு. இல்ல சார் அவ தான் காசை எடுத்தாலான்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா வீட்டுல இருந்த காசு எங்க சார் போகும், அவ தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் வேலையை விட்டு தூக்குனன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, இங்கே வேற யாரையாவது வேலைக்கு சேர்க்க வேண்டியதுன்னு கேக்குறாரு. இல்ல சார் கமலான்னு ஒருத்தங்க சங்கம் மாதிரி வச்சிருக்காங்க, அதுலதான் எல்லாருமே இருக்காங்க, அவங்க யாருமே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எங்க கிட்ட வேலைக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு சுத்தமா வேலைக்கு ஆளே கிடைக்கலன்னு சொல்றாங்க. நான் மட்டும் இல்ல சார், அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் அந்த 2 பொண்ணுங்களை கிராமத்துல இருந்து வர வச்சேன், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப மாடிக்கு வந்து இன்ஸ்பெக்டர் செக் பண்றாரு. ஃபுட் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு எதுவுமே மாடியில கிடைக்கல. சோ மாடியில இருந்து இந்த விஷயம் நடக்கலன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மத்த ஆளுங்க கிட்டயே இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாத்தா பாட்டி மட்டும் கதவையே திறக்க மாட்டாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுமே காலிங் பெல்ல திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப லேட்டா தான் இங்க இருக்க பாட்டி இருக்காங்கல்ல கதவை திறக்கிறாங்க. ஏமா இவ்வளவு நேரம் கதவை திறக்கலன்னு கேக்குறாரு. சத்தமே கேட்கல தம்பின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க காலிங் பெல் சரியா வேலை செய்யல போல, அதனால தான் சவுண்ட் கேட்கல. அந்த நாள் பத்மாவும் ஐஸ்வர்யாவும் எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஐஸ்வர்யா மட்டும் தான் இவங்க வீட்டுல இருப்பா. அக்காவான பத்மா இருக்காங்கல்ல, ஐஸ்வர்யா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. தங்கச்சிக்கு பக்கத்துல வந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொன்னான்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சவருக்கு ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குது. இதை கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கு எப்பவுமே நடுவுல மறந்து போயிடும் சார், அதுக்கப்புறம் அதுவா ஞாபகம் என்கிட்ட சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பத்மா என்ன சொன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரும் யோசிச்சு பாக்குறாரு. சார் எதுவுமே தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி தோணுனா உடனே எங்க கிட்ட சொல்லணும், நாங்க திரும்பி வேற ஒரு நாள் வந்து கேட்டுக்கிறோன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் பத்மாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு காசு தேவைப்பட்டது, அதனால தான் வேலைக்கு அனுப்புனேன், இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. உங்க சின்ன பொண்ணு வேற இன்னும் மிஸ்ஸிங்ல தான் இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு வர சொன்னேனே எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு. இவங்களுமே போட்டோ எடுத்து தந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சின்ன பொண்ணு எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரி பத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது லவ் கிவன் அவ பின்னாடி சுத்துனாங்களா, ஊர்ல யாராவது சுத்துனாங்கன்னா சொல்லுங்க, அவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சுஷ்மாவை வர வச்சு பேசிட்டு இருக்காரு. இவர் வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த 2 பொண்ணுங்க வேலைக்கு வந்தது சுஷ்மாக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. ஏன்னா இவங்க விட்ட வேலையை தானே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கோவம் இருக்கும். இதை தாண்டி இவங்க கமலாக்கான்னு கூப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்குமே கோவம் இருந்திருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க, அது தெரிஞ்சுதான் கூப்பிட்டு போல. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்லிடுறோன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லா லேடிஸும் சேர்ந்த மாதிரி பிளாக் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் நடந்தது, நாங்க வேலை பார்க்க மாட்டோம்ன்ற மாதிரி ஸ்ட்ரைக்ல இருந்தோம், அந்த சமயம் நீங்க வந்துட்டீங்க, நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு பாக்குறோன்ற மாதிரி மிரட்டுறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் பத்மா கேட்கிறா. அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்காங்க. அதை மீறியும் பத்மா வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பா. சார் சும்மா பேச மட்டும் தான் செஞ்சோம், மற்றபடி நாங்க எதுவுமே செய்யலன்ற மாதிரிலாம் சுஷ்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்க முடியல. இவங்க கூட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அங்க செக் பண்றதுக்கு சிசிடிவி கூட கிடையாது. அதனால
அதெல்லாம் சந்தேகப்பட்டு அடிச்சு விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த லேடி பயங்கரமா பயந்துடுறாங்க. சார் வீட்டுல எனக்கு பசங்க இருக்காங்க சார், நான் இந்த மாதிரி ஜெயிலெல்லாம் இருந்தா பிரச்சனை ஆயிடும் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால இவரும் விடலான்னு முடிவு பண்றாரு. ஆனா டவுட் வந்தா திரும்பி கூப்பிடுவேன்னு சொல்றாரு. திரும்பி இவங்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றாங்க. அப்படி செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. கமலா அன்னைக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததா சொல்றாரு. கமலா கூட ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இப்ப விசாரிக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரைக்லாம் இந்த லேடிக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே விருப்பம் இல்ல, ஸ்ட்ரைக்லாம் வேணான்னு ஸ்டார்டிங் ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்கலாம் கேங்கா சேர்ந்து அந்த பொண்ணுங்களை திட்ட மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுங்க தனியா வந்துட்டு இருக்கும் போது கரியெல்லாம் மூஞ்சில பூசிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா கமலாவும் ஆளுங்களும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. கமலா பேச மட்டும் செய்யல, கரிய பூசி போன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது தெரிஞ்சதுனால கமலாவை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. கமலா நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா நாளா இந்த விஷயத்த பண்ணல சார், நாங்க ஸ்ட்ரைக் மாதிரி இருந்தோம், திரும்பி வேலை கிடைச்சிரும் நினைச்சோம், அதுக்குள்ள இந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க, அதனால கோவத்துல மிரட்டின, கரிய பூசின, மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ அன்னைக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கியே எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சிலர்கிட்ட சமரசமாயி திரும்பி வேலை கேட்கலான்றதுக்காக தான் சார் சிலரை மீட் பண்ண, மத்தபடி நான் எதுவுமே பண்ணல சார், ப்ளீஸ் சார் நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கமலாவை இங்கிருந்து அனுப்பி விடுறாரு. அந்த தாத்தா மூலியமா தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த தாத்தா கிட்ட ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் சார், எனக்கு ஞாபகமே வரலன்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டாரு. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த பொண்ணோட தலையில ஏற்கனவே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. சோ இது தற்கொலை இல்ல, திட்டமிட்ட கொலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. யாரோ பலமா தலையில அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கும் போதுதான் தள்ளி விட்டுருக்காங்க. சோ திட்டமிட்ட கொலை தான். எனக்கு என்னமோ மாடியில இருந்து தள்ளி விட்ட மாதிரி தோணல, வேற எங்க இருந்தோ தள்ளி விட்டுருக்காங்க, எந்த ரூம்ல இருந்து தள்ளி விட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப பாட்டி கால் பண்ணி தாத்தாக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களும் வேகமா தாத்தாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. தாத்தாவும் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத சொல்றாரு. ஆக்சுவலா பத்மா இருக்காங்கல்ல, தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ வேலையை முடிச்சுட்டு ரவி சார் வீட்டுக்கு வா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் செக்ரட்டரி சார் வீட்டுக்கு வா, ரெண்டு பேரோட வீட்டுல தான் நான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பா. ஆக்சுவலா ரவி தான் சுஷ்மா திருடினதா வேலையை விட்டு அனுப்பியிருப்பாரு. சோ ரவி ஒரு இளம்பெண்ணை வர வச்சு ஒன்னா இருக்க கூட ட்ரை பண்ணிருக்கலான்ற மாதிரி ரவி மேலே உங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. அந்த பத்மா எப்ப கிளம்புனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட வீட்டு பால்கனில இருந்து அந்த பொண்ணு குதிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதாவது இவர் தள்ளி விட்டுருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, இந்த விளிம்பெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் செக் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுல மட்டும் இல்ல, செக்ரட்டரி மேலேயும் டவுட் இருக்குல்ல, அவர் வீட்லயும் இந்த மாதிரி செக் பண்றாங்க. செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, அந்த டைம் நான் வீட்டுல இல்ல சார், அந்த பொண்ணே தான் சாவியை வச்சுட்டு போவா, அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு போனான்றது எனக்கு தெரியாது சார், இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த செக்ரட்டரியும் இவர் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு நாள் இவர் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தலாம்னு நினைப்பாரு. இவரோட வீட்டுல இருந்து அந்த ரவியோட வீட்டு ஜன்னல் தெரியும். அப்போ ஒரு விஷயத்த பார்த்திருப்பாரு. ரவி இருக்கார்ல, அந்த பொண்ணோட கண்ணத்தை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு, அதாவது கொஞ்சம் அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவருமே ஷாக் ஆயிருப்பாரு. நான் இதெல்லாம் முன்னாடி சொல்ல வேணாம்னு நினைச்சேன் சார், இப்ப சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே ரவி மேலே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அப்ப ரவி அந்த பொண்ணு கூட பழகி இருக்காரு. இந்த பழக்கத்தை உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுவேன்னு கூட அந்த பொண்ணு மிரட்டி இருக்கலாம், அதனால இவர் கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால ரவியை லாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லாக் பண்ணி கஸ்டடியில எடுத்துடுறாங்க. சரி என்ன விட்டுருங்கன்னு கேக்குறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் பழக்கம் போயிட்டு இருந்தது இல்ல, அதனால தானே அந்த பொண்ணை கொலை பண்ணன்னு கேக்குறாரு. இல்ல சார் நடந்ததே வேறன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த ரவி இருக்கார்ல, ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு காஃபி தரதுக்காக வந்திருப்பா. லைட்டா ஃபீல் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்னமாச்சு, ஏன் ஃபீல் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சில ஆளுங்க என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க சார், அவங்க சங்கத்தை சேர்ந்தவங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பேசாம ஊருக்கே போயிடலாம் தோணுதுன்ற மாதிரி சொல்றா. ஃபீல் பண்ணாதமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவருமே கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. சார் இதுதான் சார் பண்ண, மற்றபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா மொட்டை மாடியில இருந்து ஸ்மெல் வந்திருக்கும், என்ன ஏதுன்னு செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் ஐஸ்வர்யாவோட பாடி கிடைச்சிருக்கும். இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
ஆக்சுவலா ஒரு ஓரத்துல பழைய பொருள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் ஸ்மெல் வந்திருக்கும். அங்கதான் ஐஸ்வர்யாவோட பாடி இருக்கு. இந்த இடத்துல இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. வாட்ச்மேன் தான் வச்சான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. வாட்ச்மேன் தான் வச்சிருக்கானா, அவன் தான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பத்மா கிட்ட எல்லை மீறி நடந்துக்க ட்ரை பண்ணிருக்க, அவ ஒத்துக்கலன்றதுக்காக தள்ளி விட்டுருக்க, தங்கச்சி அதை பார்த்திருக்கா, தங்கச்சி கதையை முடிச்சிருக்க, இதான நடந்ததுன்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார், நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவே இல்லை சார், இதை யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த பொண்ணு ஒரு பையன் கிட்ட பழகிட்டு இருந்தா சார், அவன் டீலாம் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வாங்கி தருவான், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. யாரா அந்த பையன் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அந்த பையனோட ஃபேஸை நான் சத்தியமா முழுசா பார்க்கல சார், நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே நம்பி விசாரணை பண்றாங்க. அதாவது டீ கடையில அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு யாராவது டீ வாங்கி தந்தாங்களா, அவன் யாருன்றது தெரியுமான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் வந்துருது. ஆக்சுவலா ரவியோட வீட்டுல செக் பண்ணாங்கல்ல, ரவியோட வீட்டுல ரவியோட கைரேகை கிடைச்சிருக்கும், ஒய்ஃபோட கைரேகை கிடைச்சிருக்கும், பத்மாவோட கைரேகை கிடைச்சிருக்கும். செக்ரட்டரி வீட்டை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியோட குடும்பம் கைரேகை கிடைச்சிருக்கும், அந்த பத்மாவோட கைரேகை கிடைச்சிருக்கும். இதை தாண்டி வேற ஒருத்தரோட கைரேகை கிடைச்சிருக்கும். அது யாரோடதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ தெரியாத அந்த கைரேகை யாரோடதுன்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அத செக்ரட்டரியே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த டைம் செக்ரட்டரி வீட்ல இல்லாம வெளியே தான் இருந்தாரான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அந்த ஆங்கிள் விசாரிக்கிறோன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் வராரு. ஒரு தகவலை சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பையனை கண்டுபிடிச்சாச்சு சார், கஸ்டடியில எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் பேரு குரு அப்படின்றது. இந்த குரு யாருன்னு பாத்தீங்கன்னா கமலா அக்கான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பையனா தான் இருப்பாரு. ஓஹோ உன்னோட அம்மாக்கு அந்த பொண்ணு மேல கோவம், அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பொண்ணை சாவடிச்சியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதான் டீ வாங்கி தந்த கதை தான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி பழக்கம் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பையனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, அடிக்கடி மத்த லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பேசுவாங்க. அப்படி பேசும்போது புதுசா வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களை சீக்கிரமா துரத்தி விடணும், அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க துரத்தி விடுறத பத்தி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பையன் கவனிக்கிறாரு. அவங்கள நினைச்சா பாவமா இருக்கு. சரி அவங்கள போய் பாப்போமேன்ற மாதிரி இவரும் வாசல் கிட்ட வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கவனிக்கிறாரு. அதுல பத்மாவை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவருமே நேரடியா பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் தான் கமலாவோட பையன், நீங்க திடீர்னு வந்ததுனால இவங்களுக்கு வேலை எல்லாம் போயிருச்சு இல்ல, அதனாலதான் என்னோட அம்மாவும் மத்த லேடிஸும் கோவமா இருக்காங்க, சீக்கிரம் இதெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவருக்கு பிடிச்சிருக்கிறதுனால நல்லாவே பேசுறாரு. அந்த பொண்ணுமே பதிலுக்கு பேசுறாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இவர் இருக்காருல, உட்காருங்க டீ வாங்குறேன்ற மாதிரி வாங்கிலாம் தராரு. பேசி பேசி இவங்க 2-3 நாள்லயே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இன்டைரக்டா இவரோட லவ் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட வெளிப்படுத்தவே ஆரம்பிச்சிடுறாரு. நான் எப்படி சார் அந்த பொண்ணை கொலை பண்ணுவேன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. சரி அந்த நாள் இந்த நேரம் நீ எங்க இருந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு இவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்காக கிளம்புறதுக்கு தயாராகுறான். அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது இவன் லவ் சாங் தான் பாடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அம்மா கவனிச்சிடுறாங்க. என்னடா லவ் சாங் எல்லாம் பாடிட்டு இருக்க, ஏதாவது பொண்ணை லவ் பண்றியான்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. இவனுமே அம்மா கிட்ட லவ் மேட்டரை ஓபன் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். அம்மா நீங்க ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு கோவமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ ரொம்ப அமைதியான பொண்ணுமா, எப்படியாவது அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ அவதான் என்னோட வருங்கால மருமகளா, அப்ப இதுக்கப்புறம் சண்டைலாம் போட முடியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சிரிக்கிறாரு. சரிம்மா நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க செக்ரட்டரி மேல சந்தேகப்பட்டாங்கல்ல, செக்ரட்டரிய பத்தி விசாரிச்சிருப்பாங்க. அந்த சமயம் அவர் வேலை விஷயமா வெளியே தான் இருந்திருக்காருன்னு தெரிய வருது. பத்மா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தகவலை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பதறி அடிச்சு வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. தங்கச்சி கிட்ட பேசிட்டு முதல்ல ரவி வீட்டுல வேலை பார்த்திருக்கா, அதுக்கப்புறம் செக்ரட்டரி வீட்டுல வேலை பார்த்திருக்கா. அந்த செக்ரட்டரி வீட்டுல வேலை பார்க்கும் போது தான் யாரோ உள்ள வந்து காலி பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப திரும்ப கமலா மேல டவுட் வருது. அன்னைக்கு கமலாவை அபார்ட்மெண்ட்ல வச்சு பார்த்தேன்னு வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு. ஏறக்குறைய அந்த டைம் மேட்ச் ஆகுது. சரி ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னு மேட்ச் ஆகாம இருந்தது இல்ல, அத கமலா கூட மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப மேட்ச் பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்துருது. கரெக்டா அது கமலா கூட மேட்ச் ஆகுது. சோ கமலா தான் அந்த செக்ரட்டரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கமலாவை லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு கேக்குறாங்க. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி கமலா சொல்றாங்க. எல்லாமே எங்க கிட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நீ தான் தள்ளி விட்டுருக்க, நீ தள்ளி விட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அங்க பட்டிருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க.
வேற வழி இல்லாம கமலா இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆமா சார், நான் தான் இப்படி பண்ணன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. கமலாக்காவோட பேச்சை கேட்டு வேலை இல்லாம இருக்கும், கமலாக்காவோட பேச்சை கேட்டு வேலை இல்லாம இருக்கும் நிறைய லேடிஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோவத்துல இவங்க இருப்பாங்க. அப்பதான் பையனும் அந்த பொண்ணை லவ் பண்றதா சொல்லியிருப்பான். இதை கேட்டு இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். நேரடியா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு செக்ரட்டரி வீட்டுல இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி தான் வந்திருக்கா போலன்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே என்ன கோவப்பத்தினது பத்தாதுன்னு என்னோட பையனை வேற லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கியா, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பையன் கிட்ட பேசதான் செஞ்சேன், லவ்லாம் பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நான் அவ்வளவு சொல்லியும் போகாம இருக்கல, ஒரு லேடிஸும் என்ன மதிக்க மாட்டாங்க. நாளை பின்ன என்னோட மருமகளா வந்துட்டேன்னா என்ன காரி துப்புவாங்க, அதை மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில அந்த பொண்ணு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவா. இவங்க வேகமா இடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு தலையில காயம் ஏற்பட்டிருக்கும். அவங்க மயக்கத்துல இருக்கும் போது இவங்க தள்ளி விடலான்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க. கதவு திறந்தே இருக்கும். அதனால தங்கச்சி உள்ள வந்து இந்த விஷயத்த பாத்துருவா. இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிருப்பாங்க. தங்கச்சி கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நெரிச்சு கதையை முடிச்சிருவாங்க. எல்லாருமே பத்மாவோட பாடியை பார்த்த மாதிரி கீழே நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேப்ல இவங்க மாடிக்கு ஐஸ்வர்யாவோட பாடியை தூக்கிட்டு போய் மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம போலீஸ் வரதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. சோ இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. நீ இதெல்லாம் சுஷ்மாவோட வேலை போச்சுன்றதுக்காக தானே பண்ண, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, சுஷ்மா தான் அந்த திருட்டு வேலையை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரவி வீட்டுல காசு காணாம போச்சுல, ரவி பொய்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, உண்மையிலேயே காசு காணாம போயிருக்கும். சுஷ்மா தான் அந்த காசை எடுத்திருப்பாங்க. அவங்க காசு வேணும்னு கேட்டிருப்பாங்க. பிரியங்கா தரல, அதனால வீட்டுல இருக்க காசு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியங்கா காசு தந்திருப்பாங்க. சரி, எடுத்ததை பத்தி சொல்ல வேணான்ற மாதிரி அவங்க கிளம்பி இருப்பாங்க. தேவைப்பட்ட விசாரிப்பன்ற மாதிரி தான் சுஷ்மாவை அனுப்பி வச்சிருப்பாரு. திரும்பி விசாரிக்கலான்ற மாதிரி போய் விசாரிச்சிருப்பாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க. சுஷ்மாவை செஞ்ச தப்புக்கு தான் வேலை போயிருக்கு, ஆனா வாங்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்கா, அதை நீயும் நம்பி இருக்க. இப்ப பாரு, ஒரு அப்பாவி பொண்ணை சாவடிச்சிருக்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவியான்ற மாதிரி பயங்கரமா இவங்களை போட்டு திட்டுறாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.